ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 14th ஜூலை சண்டே விலாகு. சண்டே மார்னிங் என்ன பண்ணேன் அப்படின்றத பார்ட் 1 வீடியோவில் போட்டிருக்கேன். இது அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ. இன்றைக்கி சண்டே வெளியில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் நவி மினிஸா போகணுன்னு சொல்லிகிட்டு இருந்தா. ரவி வண்டலூர் ஜூ கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலி எங்கே போகிறோம் அப்படின்றத காட்டுறேன். நான் இன்றைக்கி இந்த க்ரீன் கலர் டாப் தான் போடலான்னு நினச்சிருந்தேன். அதே மாதிரி ரவியும் க்ரீன் கலர் ஷர்ட் ஒன்று எடுத்து வச்சுருந்தாங்க. நவி எங்கள் 2 பேரையும் மேட்ச் பண்ணுற மாதிரி அவளுமே ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் ட்ரெஸ் தான் போடுறதுக்காக எடுத்து வச்சுருந்தா. இந்த ட்ரெஸ்ஸு அவளுக்கு இந்த தீபாவளிக்காக வாங்கினது. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடும் அப்படின்றதுனால வெளியில் போய் சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். எங்களோட பிளானை 9 மணிக்கு கிளம்பணும் அப்படின்றது. ஆனால் 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கு நடுவில் இடையில சில வேலையெல்லாம் வந்துருச்சு. அதனால் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புற மாதிரி இருந்தது. மழை வேறு இன்றைக்கி லேசாக தூறல் போட்டுகிட்டே இருந்தது. ஒருவேளை லாங் ட்ராவல் பண்ணும்போது மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு வேறு யோசனையாக இருந்தது. சரி, ஃபைனலி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் ரெடி ஆகிட்டு பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் சாப்பிட்றலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். நவி எங்களுக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டா. அவள் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இவ்வளோ வீடியோ அவள் ஷூட் பண்ணியிருக்கா அப்படின்றது. என்னை விட நவி சூப்பராகவே வீடியோ எடுக்கிறா அப்படின்றது எனக்கு வீடியோ பார்க்கும்போது தான் புரிஞ்சுது. வழக்கம் போல் ரெடி ஆகிட்டு அவள் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. நாங்கள் எங்களுக்கு வேணுன்றதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அவளுக்கு தேவையான கொஞ்சம் ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டிலு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். வாசலில் நின்றுட்டு நவி சாக்லேட் கேட்டுட்டு இருந்தா. அவளுக்கு தேவையான சாக்லேட்டையும் கொடுத்தேன். அவள் ஒரு பேக் வச்சுருக்கா. அந்த பேக்கில் சாக்லேட்டு, அவளோட ஹேண்ட் கர்ச்சீப் இது மட்டும் வச்சுருக்கா. ஸோ இதுதான் அவளோட பேக்கு. திங்ஸை அவளே வச்சுப்பா. ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கோம். அவளுக்கு தனியாக இன்னொரு பாட்டில் வச்சுருக்கோம். அவங்க 2 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரையும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பினேன். அவங்க 2 பேரும் கீழே இறங்கிட்டாங்க. இப்போ நான் கதவை சாத்திட்டு நானுமே கிளம்பிட்டேன். இன்றைக்கி மழை வேறு தூரிகிட்டே இருக்கிறதுனால பிளான் சொதப்ப போதா இல்லை 2 இடத்துக்கும் போக போகிறோமா இல்லை ஒரு இடத்துக்கு போக போகிறோமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கீழே கிளைமேட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த பெயிண்ட்டுக்கும் செடிக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நான் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே ஒரு நத்தையை பார்த்தேன். அது ஸ்லோவாக செடி மேலே ஏறிட்டு இருந்ததையும் ஷூட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்காக. வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டலில் எனக்கு பூரி ஆர்டர் பண்ணிட்டேன். நான் பூரி சாப்பிட்டேன். ரவி அவங்களுக்கு இட்லி போதும் அப்படின்ட்டு இட்லி தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் சின்ன சின்னதாக வாங்குறாங்களே, நம்மளாவது ஏதாவது பெருசாக வாங்குவேன்ட்டு ஒரு பெரிய தோசையும் சாம்பாரும் வாங்கினேன். எனக்கு சாம்பாரும் தோசையும் கொடுத்தாலே போதும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே எங்கே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். வண்டலூர் ஜூ தான் இப்போ போகலாம் அப்படின்னு. ஸோ அங்கே கிளம்பிட்டோம். போகிற வழியில் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருந்தது. அதையும் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். 2 பக்கமும் நிறைய மரம் இருந்தது கொஞ்சம் தூரம் வரைக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருந்தது. கிளைமேட் வேறு ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ட்ராவலிங். இதில் கொஞ்சம் ஷூட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. நவி குழந்தையாக இருக்கும்போது 2 தடவை நான் வண்டலூர் ஜூ கூட்டிகிட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. திடீர்னு கிளம்பிட்டோம். இங்கே முன்னாடி நின்று தான் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே இப்போ QR கோடும் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுலேருந்து டிக்கெட் எடுக்கிற மாதிரியும் போட்டிருந்தாங்க. இது ரொம்பவே ஈஸியாக இருந்தது. நாங்கள் டிக்கெட் எடுத்தாச்சு. இங்கே ஸ்கேன் பண்ணி டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ உள்ளே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். நவியும் ரவியும் உள்ளே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பின்னாடி இருந்தே ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருந்தேன். இப்போ உள்ளே நுழைஞ்ச உடனே இங்கே 3 யானை இருக்குது. இந்த 3 யானையும் மரத்தாலேயே செஞ்சதான். அது பக்கத்தில் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. உண்மையான யானை மாதிரியே. பக்கத்துலேயே மேப் இருந்தது. எங்கே எந்த அனிமல் இருக்குது அப்படின்றது இந்த மேப்பை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். நாங்கள் மேப்பை பார்த்துட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போகும்போது தான் தெரியும் ஒரு சிறுவர் பூங்கா இருந்தது. அது பூட்டி தான் இருந்தது. பக்கத்துலேயே நிறைய பசங்க சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. சில கடைகள் கூட இருக்குது. என்னடா எல்லாரும் சைக்கிளை தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு கிட்ட போய் பார்த்தா புதுசாக சைக்கிள் எடுத்துகிட்டு உள்ளே போய் எல்லா அனிமல்ஸும் பார்த்துட்டு வர மாதிரி ஒரு இது செட் பண்ணியிருக்காங்க போல இருக்கே. இதை கேட்டோன்னே நாங்களும் க்யூவில் போய் நின்று 3 சைக்கிளை வாங்கிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேட்டரி வேனில் தான் எல்லாரும் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இந்த சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்க ஐடியா ரொம்ப நல்லா இருக்குது.
பேட்ரி வேனில் போனவங்கள விட சைக்கிள் ஓட்டிட்டு உள்ளே போனவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் 3 பேரும் அவங்கவுங்க உயரத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு வேணுன்ற சைக்கிளை பார்த்து எடுத்துக்கிட்டோம். சைக்கிளை எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய வகையான மான்களை பார்த்தோம். அப்புறம் சில அனிமல்ஸையும் பார்த்தோம். அந்த வீடியோலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். மான், பிளாக் ஸ்வான், கிரேனு. என்னது இது? புலி நல்லா தூங்கிட்டு இருக்கு பாரு. ரொம்ப டயர்டாயிட்டோம், ஏறவே முடியல, டயர்டாகி உட்காந்துச்சு. சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றினது ரொம்ப ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு கடை இருந்தது. அதில் நவி வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி சாப்பிட்டா. ஐனா இவ்வளோ பெருசாக இருக்கு. இங்கே மேலே ஒன்று ஏன்னா வந்து போகுது. ஏன்னா ரேம்ப் வாக்கா பண்ணிட்டு இருக்கு. பார்த்துட்டு இருந்தீங்களா நீங்க? இங்கே உட்காந்து நினைக்குது. ஏன் அங்கே ஒன்று வருது பாரு. அது பார்க்கவே டர்ட்டி ஃபெல்லோ, டர்ட்டி ஹிப்போ. அப்படியா? லெஃப்ட் வா. இதுவும் அதே சைஸ் தான். தண்ணியில் ஒரு சொல்லலாம். ஓட்ட வச்சுவீங்க. விளையாடுறது அது எங்கப்பா போகுது? படுத்துருச்சுடா போய். இந்த பாரு விளையாடுறதா? இந்த பார்க்ல இருக்கும்ல அது மாதிரி. அது விளையாடுறது பாரு. கிளம்பிச்சு பாரு கூடவே. அதுவும் வான் கூட சொல்ல வந்துச்சு. இன்றைக்கி எங்கள் டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.